வெல் நான் ஆரம்பத்திலேயே இந்த ரேகா கேஸ் வந்து ஏதோ ஜோடிக்கப்பட்ட கேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சம்படிஸ் அண்ட் இந்த கேஸில் யாரோ பின்னாடி இருக்காங்க. அந்த அந்த பொண்ணை வந்து யாரோ இவங்க கொடுமைப்படுத்தின மாதிரி இல்லை, எம்எல்ஏ சன் அண்ட் அவங்க ஒய்ஃப் கொடுமைப்படுத்தின மாதிரி இல்லை, இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அஃப்கோர்ஸ் நான் வேறு ரீசன் சொல்லியிருந்தேன். லைக் அவங்க வெட்டிங் டே வந்துச்சு, எப்படி வெட்டிங் டேக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அக்யூசியேஷன் வைப்பாங்க, ஸோ இதில் ஏதோ சம்திங் ராங்குன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். பட் வர்றதெல்லாம் பார்த்தா நமக்கு நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டவுட் வந்து அவங்க வந்து எனக்கு சில இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு +2 முடிச்சிருக்கா. ஓகே, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறா. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th 11th படித்த பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கே ஒரு கடையில் கூட வேலை கிடைக்கும். ஒரு சின்ன கடையில் இல்லை ஒரு பெரிய கடையில், சூப்பர் மார்க்கெட், இது மாதிரி எவ்வளவோ பிளேசஸில் வேலை கிடைக்கும். கம்பெனியில் வேலை கிடைக்கும், ஃபேக்ட்ரியில் வேலை கிடைக்கும், நிறைய பிளேசஸில் வேலை கிடைக்கும். இப்போ சில கடையெல்லாம் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இடம் கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தே வந்து இது பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் அதுக்கெலாம் படிப்பு ரொம்ப தேவை இல்லை ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 10th 11th படித்தா கூட போதும். ஸோ இந்த பொண்ணு 12th முடிச்சிருக்கா. ஃபஸ்ட்டு திங், அவங்க அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்களாவே இருந்துட்டு போட்டோம். யாருமே வந்து வீட்டு வேலை செய்கிற யாருமே வந்து தான் பசங்க வீட்டு வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுவும் படிக்க வச்ச பசங்களை, அதாவது ஓரளவுக்கு படிக்க வச்ச பசங்களை வீட்டு வேலை செய்யறதுக்கு அவளை யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ரேகாவோட அம்மா செல்வி அவர்கள் அந்த பொண்ணை வந்து வீட்டு வேலைக்கு அனுப்பினதே ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்குது, முதல் விஷயம். ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணை அனுப்பினதே வந்து பணம் பறிக்கத்தானா? ஏன்னா இப்போ வேறு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லை வேறு ஏதாவது பீப்புள்னா அவங்க வீட்டுக்கு ஆள் தேவைன்னா இந்த செல்வி அவர்கள் அந்த ரேகாவை அனுப்பியிருப்பாங்களா வேலைக்கு? அவங்க எம்எல்ஏ பையன், எம்எல்ஏ மருமக அப்படின்ற ஒரு இதை கேள்விப்பட்டு தானே இந்த பொண்ணை அனுப்பியிருக்காங்க. ஏன்னா +2 படித்த பொண்ணு எதுக்காக வீட்டு வேலைக்கு போகணும்? ஃபஸ்ட்டு டவுட் அங்கே. இந்த எம்எல்ஏ சன் அவங்க மருமக வந்து அந்த பொண்ணை ரேகாவை வந்து 14th அன்றைக்கே விட்டுட்டாங்க. ஜனவரி 14th அன்றைக்கே அவங்க வீடு வரைக்கும் போய் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு இப்போ கொடுமைப்படுத்துகிற ஆள் வந்து இவ்வளோ தூரம் வீடு வரைக்கும் விடணும்னு அவசியம் இல்லை. அரிசி பருப்பு எல்லாம் அந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த பொண்ணு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவே அந்த பொண்ணே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரில். ஸோ வந்து எல்லாமே அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா கொடுமைப்படுத்துகிற யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து 14th அன்றைக்கே விட்டுட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு எஃப்ஐஆரில் 15th அன்றைக்கி அடித்தாங்க, வச்சாங்க, அப்படி பண்ணாங்கன்னு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது வந்து 2வது டவுட்டு. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா, அந்த எம்எல்ஏ மருமகள் அந்த இவங்கெல்லாம் வந்து இந்த பொண்ணுடைய பர்த்டே டிசம்பர் 25th வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 25th என்பது ஜனவரி 14th டிசம்பர் 25th எவ்வளோ வித்தியாசம்? 20 நாள் தான் வித்தியாசம். ஓகே, கிட்டத்தட்ட 20 நாள் தான் வித்தியாசம். அந்த 20 நாள் கேப்புக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு பர்த்டே, அதை வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி புது ட்ரெஸ் வாங்கி தங்க செயின்லாம் போட்டணும்லாம் சொன்னாங்க. அந்த வீடியோவும் பார்த்தோம். அந்த பொண்ணை வந்து ஹக் பண்ணுறாங்க அந்த லேடி, அந்த எம்எல்ஏவோட டாட்டரின்லா. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த பொண்ணு வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கா, அவங்க வந்து ஜாதி பார்த்தாங்க, ஜாதி பற்றி கேவலமாக பேசினாங்க, விபச்சாரம் பண்ண சொன்னாங்க, அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தா. அப்போ உண்மையாகவே ஜாதி பார்க்குற ஒரு பர்சன் வந்து அந்த பொண்ணை தலித் அப்படின்ற ஒரு நாள் அந்த பொண்ணை ஹக் பண்ணியிருப்பாங்களா? என்ன தான் இந்த பொண்ணு இப்போ வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆனோன்னே இல்லை என்னை அடித்தாங்க, அடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்துறதுக்காக எனக்கு வந்து இது மாதிரி பண்ணாங்க, டான்ஸ் பண்ண வச்சாங்க, கேக் வெட்டினாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு ஏதோ கதை சொல்லுது. அப்படி ஒரு வேளை உண்மையாகவே அப்படியே அந்த குழந்தைய சமாதானப்படுத்தணும் அப்படின்னா கூட அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அந்த பொண்ணை ஹக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. உண்மையாகவே ஜாதி பார்க்குறவங்க அந்த பொண்ணை வந்து தொட வேண்டிய அவசியமே இல்லையே, செய்ய மாட்டாங்கல்ல. ரொம்ப ஜாதி பார்க்குறவங்க ஹக் பண்ண மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவை பார்த்தாலே புரியுது, அந்த பொண்ணு நல்லா இருந்தால், ஜாலியாக இருந்தால் அந்த இதில் கேக் வெட்டும்போது, அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது. அண்ட் தேவர் ஆல்சோ ஹாப்பி, மற்றவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அந்த இது என்ன தான் மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப்க்கு அந்த வீடியோ எடுத்திருந்தாங்கன்னு இந்த பொண்ணு போய் சொன்னாலும் அந்த வீடியோவில் அந்த மாதிரி இல்லை. ஓகே, அவங்க வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருந்த மாதிரி தான் அந்த வீடியோ காமிக்குது. ஓகே, ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அப்புறம் அந்த டான்ஸ் வீடியோ, அப்புறம் அந்த பர்த்டே வீடியோஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆனோடனே இந்த பொண்ணு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சொல்கிறான். ஓகே, இதெல்லாம் செய்கிறாங்க, கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்கிறான் இந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மருமகள் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மருமகள் வந்து அவங்க கூட பேசுகிற மாதிரி அந்த பொண்ணு கூடயும் அவங்க அம்மா கூடயும். அதில் வந்து அந்த பொண்ணு வந்து பயங்கர திமிராக பேசுகிறா. அதாவது இவங்க கொடுமைப்படுத்தினாங்களாம், ஆனால் அந்த மருமகள் வந்து அந்த எம்எல்ஏவோட மருமகள் வந்து நல்ல சாஃப்டாக பேசுகிறாங்க. இந்த பொண்ணு வந்து ரொம்ப திமிராக பேசுகிறா. வந்து எடுத்திருந்த அது பேச்சு டோனே பார்த்தீங்கன்னா அவளோட பேச்சு சரியில்லை தான். அவள் தான் இன்ஃபேக்ட் அவள் தான் எதிர்த்து பேசுகிறது, அவள் தான் ஒரு மாதிரி பேசுகிறா. ஓகே, அதுவும் இப்போ டவுட்ஃபுல்லாக இருக்குது.
ஓகே, அவங்க கேட்குறாங்க, அந்த மருமக கேட்குறாங்க, அந்த பையன் யாரும் எழுதியிருந்தது அந்த டேட்டு மாதிரி போட்டிருந்தது பேர், அதை அழிக்கிறதுக்கு நீ இந்த சூடு இது பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னோட பர்சனல், அது எதுக்கு உங்களுக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்குறா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தானே, இதெல்லாம் காமிச்சு தான் என்னை குடும்பப்படுத்தினாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அப்போ கண்டிப்பாக அவங்க அந்த நெல்லியோட மருமக வந்து இதை பற்றிலாம் கேட்டு தான் ஆகணும். ஓகே, அடுத்தது வந்து ஸோ இவங்க பேச்சும், இந்த பொண்ணோட பேச்சும் வந்து ரொம்ப கொஸ்டினபிளாக இருக்குது. அந்த பொண்ணு சாஃப்டான கேரக்டர் இல்லை ஃபஸ்ட் திங். ஓகே, இந்த பொண்ணு வந்து சூடுலாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த எம்எல்ஏ மருமகள் கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல, இது வந்து நீ வந்து நீ தான், அதாவது அவங்க அம்மா தானே சொன்னாங்க இது மெயினாக. ஸோ அதை பற்றி பேசும்பொழுது இவ பர்சனலாக, அது என்னோட பர்சனலி கேட்கக்கூடாதுன்ற மாதிரி இவ பேசுகிறா. இன்னொரு விஷயமும் சொல்கிறா, அவள் சூடு வச்சது வந்து இந்த சிகரெட் இதால் சூடு வச்சது, அப்படிலாம் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு சூடு வச்சது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காவ. சரி, ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஓகே, சிகரெட் எங்கேருந்து வந்தது? சிகரெட்டால் யார் சூடு வச்சாங்களா இந்த பொண்ணை? ஸோ இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிற ஒரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டினபிள் தான். எல்லாமே வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒருத்தங்க கொடுமைப்படுத்தினா கூட இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துவாங்களா அப்படின்றது ஃபஸ்ட்டு டவுட்டு. ஓகே, அப்படி வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னே வச்சுப்போமே உண்மையாகவே. +2 படித்த பொண்ணுக்கு வந்து அவள் கொடுமைப்படுத்துகிற இடத்துல யாரோ கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்தில் கூட வெளியில் வர முடியாதா? 8 மாதம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பாங்கம்மா. +2 எதுக்கு படித்தா? +2 படித்த பொண்ணுக்கு வெளியில் வர தெரியாதா? இப்போ துபாய் இல்லை அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் அடைச்சி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. இந்த பொண்ணை வந்து ஒரு தனி பங்களாவில், அந்த மாதிரி ஒரு தனியாக காட்டுலலாம் வைக்கல, ஒரு ஃப்ளாட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க. திருவான்மியூர் வந்து சென்னையில் தான் இருக்குது. எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. 20 ஃபேமிலிஸ் அங்கே இருக்குது அந்த ஃப்ளாட்டில். அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஒரு பொண்ணை அடைச்சி வச்சுருந்தாங்கன்றது சீரியஸ்லி இது ஒரு காமெடி தான். ஓகே, ஸோ இந்த பொண்ணால் வந்து வெளியில் தப்பிச்சு வர முடியலையா அந்த 8 மாதத்தில்? சரி, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பேச சொல்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது இந்த பொண்ணு அந்த போலீஸ் நம்பர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன உண்மையாகவே கொடுமைப்படுத்தியிருந்தேன்னா அதெல்லாம் செய்யவே இல்லையே அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த பொண்ணு வைக்கிற அக்யூசேஷன் எதுவுமே உண்மை இல்லைன்றது இதெல்லாமே வச்சு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கா. இப்போ கொஞ்சமாக சொன்னால் பரவாயில்ல, ரொம்ப அளவுக்கு அதிகமாக. ஸோ 14th அன்றைக்கி இந்த பொண்ணை விட்டுருக்காங்க. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட முடி அந்த இதெல்லாம் ஃபேஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போ அந்த பொண்ணை விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபேஸில் அந்த கண்ணுக்கிட்ட அந்த முடியெல்லாம் கட் பண்ணதெல்லாம் கூட அந்த பொண்ணு அங்கே விட்டதுக்கப்புறம் தான், அவங்க வீட்டுக்கு விட்டதுக்கப்புறம் தான் நடந்திருக்குன்னு போது அந்த 1 டேயில், அந்த 1.5 டேஸில் யார் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணாங்க? ஸோ கார்த்திக் சார் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ணது அவங்க அம்மாவாக தான் இருக்கணும். இல்லாட்டி அவங்க பாய் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அந்த பொண்ணுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது சண்டை வந்திருக்கலாம், அது சண்டையாகவும் இருக்கலாம். இல்லாட்டி அந்த பொண்ணை அவங்க அம்மா கூட அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்லையா? சரி, இப்போது ரேகாவோட அம்மா செல்வி அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்குது. அதாவது அந்த பொண்ணு +2 படிச்சிருக்கா, அவளை எதுக்கு வீட்டு வேலைக்கு அவர்கள் அனுப்பினார்கள்? இப்போ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து அந்த ஃபேமிலிக்கு ஒரு வீட்டு வேலைக்கு பொண்ணு வேணும் அப்படின்னா அந்த பொண்ணை அனுப்பிச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக அனுப்பிச்சிக்க மாட்டாங்க. எம்எல்ஏ பொண்ணு, எம்எல்ஏ பையன், எம்எல்ஏ மருமகன்னு உடனே அனுப்பிச்சிட்டாங்க. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு வந்து வேண்டியது பணம். அந்த பணத்துக்காக தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பணத்தை, அந்த 16,000 ரூபாய் சம்பளத்தை வேறு எங்கேயாவது சம்பாதிச்சிருக்கலாம். லைக் ஒரு கடையில் வேலை பார்த்தோ இல்லை வேறு எங்கேயாவது கூட அந்த பொண்ணால் சம்பாதிச்சிருக்க முடியும். கண்டிப்பாக 11th 12th படித்தவங்கலாம், 10th 11th 12th படித்தவங்கலாம் நிறைய பிளேஸஸில் ஒர்க் பண்ணுறாங்க. கடையில், கம்பெனி, ஃபேக்ட்ரி, நிறைய பிளேஸஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த ரேகாவின் அம்மா செல்வி ஃபஸ்ட்டு அந்த பெண்ணை வந்து எம்எல்ஏ வீட்டுக்கு, எம்எல்ஏ பையனோட வீட்டுக்கு அனுப்பினதே ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல் தான். ஏன்னா அப்போனா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் அந்த பொண்ணை அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போது நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்திருக்குங்க. அந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன். இதில் வந்து ஒரு முக்கியமான பர்சன், எவிடன்ஸ் கதிர்னு ஒரு ஆள் வந்து நுழைஞ்சிருக்கான். இது வந்து ஏற்கனவே கார்த்திக் சார்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வேறு ஒரு இஷ்யூவில் கூட இந்த ஆள் வந்து மூக்க நுழைச்சி மாற்றி விட்ருக்காரு இவர். ஓகே, ஸோ இவர் வந்து எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாரு. அதை வச்சுக்கிட்டு ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணுறாரா இல்லை உண்மையாகவே சோஷியல் ஒர்க் பண்ணுறாரா நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இவர் வந்து அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் உட்காந்துக்கிறாரு ப்ரெஸ் மீட்டில். ஸோ இவர் நுழையும் போது இன்னும் ஜாஸ்தியாக அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி நாள் கூட ஜாதியை பற்றிலாம் பேசலை. அந்த ஆள் உட்காந்ததுக்கப்புறம் ஜாதி வச்சு இது பண்ணாங்க, மிரட்டினாங்க, இது பண்ணாங்க, கொன்னுடுவேன்னாங்க. அப்புறம் வேறு என்ன சொன்னா அந்த பொண்ணு, என்னென்னமோ சொல்கிறா, விபச்சாரம் பண்ண சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்கிறா அந்த பொண்ணு. ஸோ இந்த ஆள் எதுக்கு நுழைஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ சிக்கியிருக்கு. இந்த வீடியோ என்னன்னு முதல்ல பாருங்கள் எல்லாரும். இவங்களுடைய புலன் விசாரணை எப்படி இருக்குன்றது இப்போ நல்லா தெரிய வருது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கணும். 2வது SCST நிதியிலேருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்க சொல்கிறேன் நான். 2வது SCST நிதியிலேருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்க சொல்கிறேன் நான். 2வது SCST நிதியிலேருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்க சொல்கிறேன் நான். என்னன்னா அந்த எங்கள் பணம் நிறையா இருக்குங்க. தலித் மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய பணம் அம்முட்டு பணம் இருக்குது, செலவிடப்படாமல் இருக்குது. ஒவ்வொரு முறை பட்ஜெட்டில் போய் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து 10,000 crore SCST ஃபண்டு செலவு பண்ணப்படலை. அந்த செலவிடப்படாத ஃபண்ட் எடுத்தால் பொது நிதிக்கு பயன்படுத்துகிறாங்க, பொது திட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அதுலேருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து இந்த பெண்ணுக்கு கொடுங்க, படிக்க வைங்க.
நீட்டு பிரச்சனைக்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் போய் நின்னார்ல, அனிதா, இதுவும் அனிதா தான். இது கொல்லப்படாத அனிதா. அந்த உணர்வோடு அவங்க செஞ்சாங்கன்னா இதை அணுகுவாங்க. இல்ல நாங்க வழக்கம் போல எங்களுக்கு எம்பி எலெக்ஷன் வந்துருச்சு, 2வது எஸ்சிஎஸ்டி நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்க சொல்றேன் நான். 2வது எஸ்சிஎஸ்டி நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்க சொல்றேன் நான். இந்த வீடியோ பார்த்தா புரியும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் வந்து இந்த எவிடன்ஸ் கதிர்ன்றவன் வந்து என்ன பேசுகிறான் அப்படின்னா, 1 கோடி ரூபாய் வேணுமா அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுமா. அவள் வந்து எஸ்சி/எஸ்டி ஆக்ட் அந்த இது கீழே நிதி கீழே நிறைய க்ரோர்ஸ் வச்சுருக்காங்களாம் கவர்மெண்ட்டு. அதை வந்து 1 crore வந்து இந்த பொண்ணுக்கு கொடுக்கணுமா. எதுக்காக கொடுக்கணும்? அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து படிக்க வைக்கணுமா, நீட் எக்ஸாம் எழுதாமலே படிக்க வைக்கணுமா, எப்படி தெரில டாக்டருக்கு. ஓகே, டாக்டருக்கு படிக்க வைக்கணுமா, 1 crore கொடுக்கணுமா. ஸோ இப்போ இங்கே வருது. அப்போ அந்த 1 crore வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கேர்ளுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த ஆளோட கமிஷன் எவ்வளோ? அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆள் 70% எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி கூட டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு எதுக்காக 1 crore கொடுக்கணும்? இப்போ உண்மையாகவே அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருந்தா கூட அவ்வளோ கோடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்கணும் அப்படின்னா இந்த எம்எல்ஏ சன் அவங்க மருமக தான் கொடுக்கணும். அப்படியே ஒரு உண்மையாகவே கொடுமைப்படுத்தியிருந்தா கூட ஃபஸ்ட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி இம்ப்ரிசன்மெண்ட்டில் வச்சுருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க உண்மையாகவே கொடுமைப்படுத்தியிருந்தா. ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து காம்பன்சேஷனாக ஒரு ஃபியூ லேக்ஸ் கொடுக்கலாம், சில லட்சங்கள் கொடுக்கலாம். அவங்க கூட வந்து ஒரு கோடி 2 கோடிலாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த எவிடன்ஸ் கதிர் வந்து இந்த கேஸில் மூக்க நுழைக்கிறது எதனால் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆள் இப்போ வந்து குட்டையை உடச்சிட்டாரு. அதாவது 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் மூக்க நுழைச்சிக்கிட்டு எஸ்சி இதுபடி அந்த ஃபண்டு வந்து எஸ்சி/எஸ்டி இவங்களுக்காக நிறைய க்ரோர்ஸ் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ 1 crore இந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு கவர்மெண்ட்டை. எதுக்காக கொடுக்கணும் மேம், எதுக்காக கொடுக்கணும்? அந்த பொண்ணுக்கு நிதி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றத கோர்ட்டு டிசைட் பண்ணும். இந்த கேஸ் வந்து இப்போ கோர்ட்டுக்கு போயாச்சு. ஓகே, ஸோ இந்த கோர்ட்டு டிசைட் பண்ணி சொல்லணும். நீதிபதி அவர்கள் சொல்வார்கள் அந்த பொண்ணுக்கு நிதி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு பேசிய சம்பளம் வேணால் கொடுக்க சொல்லுவாங்க கன்ஃபார்ம். ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்றதுனால, அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் பொய்ன்றதுனால அந்த 1 கோடியோ 10 கோடியோ கிடையாது. ஸோ இப்போது இந்த கேஸ் படி பார்த்தீங்கன்னா ரேகாவும் அவங்க அம்மாவும் அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம். நம்ம ஸ்ரீமதியோட அம்மாவா இல்லை சித்தியா அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த செல்வியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். ஸோ அந்த செல்வியும் என்ன கேட்டார் என்றால் பல கோடி வேணும்னு கேட்டார். இப்போ இவங்களும் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா 1 கோடி கொடு 2 கோடி கொடுன்னு இவங்களும் வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ கடைசியில் எங்கே போகுதுன்னா பணம் பறிக்கிறதுக்கு தான் இந்த கும்பல் செயல்படுது. ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம்னு நம்ம இறக்கப்படுறோம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்காங்க பாருங்கள். பணம் பறிக்கணும்னு ஒரு பிசிஆர் ஆக்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்? உண்மையாகவே வன்கொடுமை நடந்ததுன்னா உண்மையாகவே அவர்களுக்கு இது பாதுகாப்பான சட்டம். இப்போ அவங்கள யாரும் வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த சட்டத்தை நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தது. ஓகே, அதனால தான் இந்த சட்டமே இயற்றப்பட்டது. அப்படி இருக்கும்போது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள என்ன செய்யலாம்? 1 கோடி கொடுக்கணும், 10 கோடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, எல்லாம் பணம் பறிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிசிஆர் ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? இந்த மாதிரி இருந்தால் எல்லாரும் வந்து வீட்டுக்கு வேலைக்கு ஆள் சேர்க்கறதுக்கு ஆள் வச்சுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. எல்லாருமே இனிமேல் வந்து அவங்கவுங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னா மெயினாக பணம் இருக்கிறவங்க இன்னும் பயப்படுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆளும் கட்சி எம்எல்ஏ, நான் வந்து ஆக்சுவலி நான் டிஎம்கே சப்போர்ட்டர் கிடையாது. நான் வந்து இன்ஃபேக்ட் நான் டிஎம்கேக்கு எதிரான கருத்துக்கள் எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ நான் சப்போர்ட்லாம் பண்ணது கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் வந்து அவங்க கரெக்டாக பண்ணால் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிஎம்கே எம்எல்ஏவோட பையனும் அந்த மருமகளும் எந்தவித தப்பும் செய்யலைன்னும் போது கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ இவங்களை ஏமாற்றி பணம் பறிக்கணும் அப்படின்ற இந்த கும்பலை என்ன செய்யலாம்? இப்போது அந்த லேடி வந்து 5 வயசு பொண்ணு வச்சுருக்காங்க, அந்த எம்எல்ஏவோட டாட்டரின்லாம். அந்த 5 வயசு பொண்ணை விட்டுட்டு அந்த எம்எல்ஏவோட டாட்டரின்லா வந்து சிறைக்கு செல்லணுமா? அந்த எம்எல்ஏ பையன் வந்து சிறைக்கு செல்லணுமா? என்ன ஆசைப்படுறாங்க இவங்க? சிறைக்கும் இவர்கள் இருவரும் செல்லணுமா? இந்த பொண்ணுக்கு வந்து 1 கோடி 10 கோடி கொடுக்கணுமா? என்ன கதை இங்கே நடக்குது? அப்போ இது ஃபுல்லாகவே ட்ராமா அப்படின்றது நமக்கு தெரியுதா இல்லையா? இவ்வளோ பெரிய ட்ராமாவை நடத்திட்டு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறாங்களே, இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? நீதிபதி அவர்கள் இவங்க பண்ணுற தப்பெல்லாம் இவங்க எந்த மாதிரி பொய் புகார் சொல்கிறாங்கன்னு பார்த்து இது மாதிரி பொய் அவதூறு சொல்லி பொய் புகார் கொடுத்து பணம் பறிக்கணும் அப்படின்றவங்கள என்ன செய்யலாம்? ஸ்ரீமதி கேஸ்லையும் இதான் நடக்குது. ஸ்ரீமதி கேஸ்லையும் செல்வியோட எதிர்பார்ப்பு வந்து பணம் தான், நீதி கிடையாது. அந்த பொண்ணு எதனால் செத்தா, எப்படி செத்தா, ஏன் செத்தா எல்லா கதையும் செல்வி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். சார்ஜ் ஷீட்டும் கொடுத்தாச்சு அந்த பொம்மை லேடி கிட்ட. அதனால இன்னும் கொலைன்னு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அவர்களும் அவங்களோட சேர்ந்து சில யூடியூபர்களும். ஓகே, எதற்காகனா இதெல்லாம் பணத்துக்காக. அந்த பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டால் அப்படின்னா ப்ரூஃப் செஞ்சுட்டு பண்ணுங்க, ஆதாரம் கொடுங்க. அதை கேட்டுட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேருந்து. அந்த ஆதாரத்தை கொடுக்க துப்பு கிடையாது. ஆனால் வந்து
கதை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, நரபலி கதை, ரேப் ஸ்டோரி, எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சைடு. ஓகே, அதே மாதிரி இப்போது இந்த ரேகாவோட ஸ்டோரியும் ஆயிட்டுருக்கு. ரேகாவும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக மற்றவங்களை சீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எவிடன்ஸ் கதிர் உதவியுடன். இந்த கேஸில் வந்து உண்மை என்னன்னு ஆராய்ந்து நீதிபதி அவர்கள் தக்க தண்டனை குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும். இந்த குற்றவாளிகள் வேற யாரும் இல்லை, ரேகாவும் அவர் அம்மாவும் எவிடன்ஸ் கதிரும் தான். இவர்களுக்கு தண்டனை கொடுத்தால்தான் நாளைக்கு இன்னொருத்தன் கிளம்ப மாட்டான். இந்த மாதிரி வந்து அடுத்தவர்கள் மீது வீண் புரளி கலப்புறவங்க. செல்விக்கும் இது போன்ற தண்டனை வேண்டும். ஏன்னா வந்து கள்ளக்குறிச்சி கேஸ், ஸ்ரீமதி கேஸில் அவர்களும் வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் சேர்த்து எல்லாரும் வீண் புரளி கிளப்பிட்டு உட்காந்துருக்கானுங்க. வீண் புரளி அவதூறு கிளப்பவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்றோர் கிளம்ப மாட்டாங்க நாளைக்கு. மக்கள் வந்து ஒரு செய்தி வந்ததுன்னா அதையெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு பார்க்குறது எந்த வகையில் நியாயம் தெரியல. ஒருத்தங்க வந்து விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒருத்தங்க அழறாங்க அப்படின்னா அது உண்மையாகவே அவர்களுக்கு கொடுமை நடந்திருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஜஸ்ட் எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புறது வந்து மக்களோட முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நியூஸ் வந்தாலும் மக்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும், இந்த கேஸில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மக்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களை ஏமாத்துறதுக்கு யார் வேணாலும் கிளம்பி வருவாங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த கேஸில். கூடிய சீக்கிரம் இந்த கேஸில் நல்ல ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.